டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சென்னையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் நீண்ட காலம் வசித்த பகுதிக்கு அவரது பெயரை சூட்டக் கோரி முதலமைச்சர் அலுவலகத்தில் எஸ்பிபி சரண் கோரிக்கை மனு அளித்துள்ளார். இதுகுறித்து எஸ்பிபி சரண் தந்தி டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். ஆக்சுவலாக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று கொடுக்க வந்திருக்கோம். இந்த மாதிரி காம்தார் நகரில் அப்பாவுடைய வீட்டு அந்த ஸ்ட்ரீட்டை அப்பா பேர் வைக்கிறதுக்காக ஸோ பார்க்க வேண்டிய டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்தாச்சு. ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தாச்சு. ஒரு நல்ல நாள் அன்றைக்கி ஒரு நல்ல செய்தி வரும்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். தேங்க்யூ. அவருக்கு அங்கே வைக்க வேண்டிய நீட்ஸ் சொல்லும்போது முதலமைச்சர் என்ன சொன்னார்? இல்லை, இன்னும் முதலமைச்சரை இன்னும் சந்திக்கலை, மீட்டிங்கில் இருக்காங்க. ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணியாச்சு. சிஎம் கிட்டேருந்து கால் வரும் மீட் பண்ணுறதுக்குன்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். அப்படி வரும்போது அவரோட கோரிக்கை வைக்கப்படும் போது ஏற்கனவே நிறையா பண்ணியிருக்காங்க. நிறையா பேருக்கும் இவருக்கும் பண்ணுறக்கூடியது இருக்கும். ஏற்கனவே அவருடைய இது போன்ற முறையில் நிறைய பண்ணியிருக்காங்க. இது வைக்கப்படும் போது அவருக்கு இன்னும் புகழ் சேர்க்கும். அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது நான் எஸ்பிபி அவங்க மகனாக வரல, அவருடைய ஒரு ரசிகராக தான் நான் வந்திருக்கேன். ஸோ இது எல்லா அவருடைய உலகெங்கும் அவருக்கு இருக்கிற ரசிகர்கள் சார்பில் நான் இந்த ஒரு மனுவை முதலமைச்சர் அவர்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன். இது நடந்துச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய புகழ் இன்னும் வளரும், அது நிரந்தரமாக இருக்கும் அப்படின்றது தான் ஒரு நோக்கம். சென்னையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் நீண்ட காலம் வசித்த பகுதிக்கு அவரது பெயரை சூட்டக் கோரி முதலமைச்சர் அலுவலகத்தில் எஸ்பிபி சரண் கோரிக்கை மனு அளித்தார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம். டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.